அம்மா அன்பு வணக்கம். நெல்லித்தோப்பு பங்கில் தாங்கள் ஜிஹெச்சில் எம்எஸ் பணி செய்து சிறந்த ஒரு செவிலியர் பணியாக நீங்கள் செய்திருக்கின்றீர்கள். உங்கள் ஜெபம் செய்ய வேண்டுபவர்களுக்காக ஒரு குறிப்பேட்டு எழுதி அவர்களுக்காக வேண்டி அதை வேண்டுதல் நிறைவேறியதும் அதை டிக் செய்தென்ற ஒரு முறையை நீங்கள் செய்து வருகிறீர்கள். பொதுநிலையினர் இவ்வாறு நீங்கள் செய்துகின்ற ஒரு நிகழ்வை பகிரமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆமாம், சொல்லுங்கம்மா. நான் என்ன சொல்லணும் சொல்லுங்க. இப்போ என்ன செய்கிறீங்களோ, எப்படி ஜெபம் பண்ணுறீங்களோ மற்றவங்களுக்காக அதை சொல்லுங்கள். என்கிட்ட ஒவ்வொருத்தரும் வேண்டிக்க சொல்லி கேட்பாங்க. நான் கடவுளுக்காக வேண்டிக்கிறேன். ஆனால் அந்த நேரத்துக்கு நான் ஜெபம் பண்ணிவிட்டு ஞாபகத்துக்கு வராது. அதனால் நான் ஒரு புக்கு வச்சுருக்கேன். அந்த புக்கில் அவங்களோட குறைபாடுகளை கேட்டு எழுதிக்குவேன். எப்போவுமே டெய்லி ஜெபம் பண்ணாமல் நான் படுக்க மாட்டேன். ஜெபம் பண்ணிவிட்டு கடவுள்கிட்ட இந்த புக்கில் இருக்கிறவங்களுக்கு வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு நல்லது செய்யுங்க ஆண்டவரே வேண்டுவேன். இந்த வேண்டுதல் படி ஆண்டவர் எனக்கு என்னுடைய வேண்டுதலை ஏற்றுக்கிறாரு. சக்ஸஸ் ஆனதும் அதை டிக் பண்ணிவிட்டு கடவுளுக்கு நன்றி செலுத்துவேன். அந்த நன்றி சொன்னதையும் டிக் பண்ணி எழுதுவீங்க? ஆமாம். இந்த வேண்டுதல் காட்டுங்க. இந்த முருகானந்தம் நல்ல பெண் கிடைக்க வேண்டும், கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும். அது நடந்தது. முருகானந்தம் முடிய வேண்டும் என்று ஆண்டவரின் அருள் செய்ய கல்யாணம் முடிந்து விட்டது. நன்றி ஆண்டவரே. இந்த முருகானந்தம் இது நம்ம வீட்டில் குடியிருந்த பிள்ளை. வீட்டில் குடியிருந்தவங்களுக்காகவும் வேண்டிக்கிறீங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும்ல. ஆமாம், நம்ம எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி எல்லோரும் நல்லா இருக்கணும். இறைன் ஆசிரியரில் நிறைய வளமாக இருக்கிறீங்க. கணபதி எதிர் வீட்டுக்காரவங்க கணபதி அப்பாவுக்கு கால் வீக்கம் சரியாக நன்றாக நடக்க அருள் செய்யுங்கள் ஆண்டவரேன்னு வேண்டிக்குவேன். இதை டிக் பண்ணிடுவேன். நன்றி சொல்லிடுவேன் ஆண்டவருக்கு. அந்த இருக்குமா அப்படியே படிங்க. இந்த பாருங்க, என் வீட்டில் குடியிருந்த விமலா டீச்சர் மகள் நல்ல மாப்பிள்ளை கிடைக்க வேண்டும், அருள் செய்யுங்கள் ஆண்டவரே. கிடைச்சிச்சு பாருங்க. அப்போ இப்போ இன்னைக்கு டிக் அடிச்சிருங்க. ஆமாம், இன்னைக்கு டிக் அடிச்சிருவேன். நன்றி சொல்லிடுவேன். பேர் ஜோஸ்லின் பிரின்சி. பேர் போடலைன்னா மகள்னு தான் போட்டிருக்கேன். சரி. என் வீட்டில் குடியிருந்த விமலா டீச்சர் மகள் நல்ல மாப்பிள்ளை கிடைக்க வேண்டும் வேண்டிக்கிட்டேன், அருள் செய்யுங்கள் ஆண்டவரேன்னு. அருள் செஞ்சிட்டாரு. நன்றி சொல்லிடுவேன். தேங்க்யூ. டிக் பண்ணிடுவேன். இந்த 110 எழுதிக்கங்க. 110 அவர்கிட்ட காமிங்க. இதை எழுதாமல் இல்லை, உடனே அப்போ சொன்னப்பவே